சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். அதாவது இந்தியா மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கைகளால மிக கடுமையான வறட்சிக்கும் தண்ணீர் பஞ்சத்திற்கும் ஆளாகி பாகிஸ்தான் நிக்குது. அந்த நாட்டோட பல இடங்கள்ல எங்க பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி, தண்ணி பிரச்சனை, வறட்சி அப்படின்னு கடந்த சில ஆண்டுகளாகவே அங்க நடைபெற ஆட்சி பெரிய அலங்கோல ஆட்சியா இருக்கு. நிர்வாக சீர்கேடு அதோட மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு தண்ணீர் தர்றதில்ல அப்படின்னு இந்தியா மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கையும் இதற்கு காரணமாகி இருக்குது. நம்ம நாட்டின் மீது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதால பாகிஸ்தான்ல நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே வருது. பாகிஸ்தான் நாடு நமக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் தண்டனை அனுபவிக்கிற விதமா நம்ம அரசாங்கம் மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கை நல்லா வேலை செய்ய தொடங்கி இருக்குது. பாகிஸ்தானோட பஞ்சாப், சிந்து உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இதனால அங்க உள்ள அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல, பொதுமக்களோட கோபமும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கு. நம்ம வாழ்க்கையோட உயிர் நாடியான சிந்து நதிநீர் நெருக்கடிய நம்ம தீர்க்கல அப்படின்னா பட்னி கடந்தே சாகுற நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. பாகிஸ்தான்ல 10ல் 9 பேரு சிந்து நதிநீரையே நம்பி இருப்பதால அந்த நாட்டோட அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த பிரச்சனையை தீர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கிட்ட தொடர்ச்சியா வலியுறுத்தி இருக்காங்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்தியா கிட்ட பேசுறது அப்படின்னு புரியாம பிலாவல் பூட்டோ கெஞ்சாத குறையா வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம்ல கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்தின கொடூர தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படுறதா நம்மளோட அரசு அதிரடியா அறிவித்தது. இதனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாகிஸ்தான் அதிர்ந்து போனது. அந்த நாட்டோட முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கிற சிந்து நதிநீர் இருக்கிறதுனால இதற்கு பாகிஸ்தான் தொடக்கத்திலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனாலும் அதனை எல்லாம் கண்டுக்காத இந்தியா பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த நாட்டுல உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு தாக்குனது. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல துல்லிய தாக்குதல் நடத்தி ராணுவ நடவடிக்கையை எடுத்தது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தவும் முயற்சி பண்ணது. ஆனா அதனை முறியடித்த இந்தியா பாகிஸ்தான் மீது சரமாரி தாக்குதலை நடத்தினது. இந்தியாவோட எல்லை பகுதிகளை தாக்குறதுக்காகவே பாகிஸ்தான் திணறிய நிலையில இந்திய பாதுகாப்பு படை பாகிஸ்தான் ராணுவ தலைமையிடமான ராவல்பிண்டியை தாக்குனது. இந்தியாவோட தாக்குதலை சமாளிக்க முடியாமலேயே பாகிஸ்தான் சரணடைந்தது. நமது நாட்டோட ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்களால பின்னடைவை சந்தித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வர்ற மோதல்களை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தொடர்ந்து விருப்பம் தெரிவித்து வராரு. பாகிஸ்தானோட பிற அரசியல் கட்சியினர் ஷெபாஸ் ஷெரீப் கிட்ட இது குறித்து அழுத்தம் கொடுத்து வர்றதும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து உலக நாடுகள் கிட்ட விளக்க இந்தியா எம்பிக்கள் அடங்கிய குழுவை நம்மளோட அரசு ஏற்கனவே உலக நாடுகளுக்கு அனுப்பியிருந்தது. அதை பார்த்து பாகிஸ்தானும் அதே போல குழுவை உருவாக்கி உலக நாடுகளுக்கு அனுப்புனது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ தலைமையில குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் எம்பிக்களை சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவை சமாளிக்க அதிநவீன ஆயுதங்களை வழங்கணும் அப்படின்னு பகிரங்கமா வேண்டுகோள் விடுத்தாங்க. தங்களுக்கு விமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்களை விற்பனை செய்யணும் அப்படின்னு பாகிஸ்தான் அமைச்சர் முசாடி மாலிக் நேரடியா அமெரிக்காவுக்கு கோரிக்கை வைத்தாரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால பாகிஸ்தான் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்த போதிலும் அதனை மக்கள் கிட்ட மறைக்கிறதுக்கு வசதியா இந்த சண்டையில தாங்களே வெற்றி அடைந்தது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயன்றது. போர் தொடர்பான செய்திகளை பரப்பி போலியான வெற்றியை கொண்டாடினது. தற்போது இந்த மாதிரியான போலி கொண்டாட்டங்கள் அம்பலமாகி இருக்குது. இந்தியாவை சமாளிக்கிற வகையில தங்களிடம் எந்த ஆயுதமும் இல்ல அப்படின்னும் அதனால அமெரிக்கா தான் நவீன ஆயுதங்களை வழங்கி தங்களுக்கு உதவணும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட கெஞ்சி கூத்தாடுது பாகிஸ்தான் அரசு. இந்திய அரசு மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கை சர்வதேச அளவுல பாகிஸ்தானோட வெத்து வீராப்பு முகமூடிய கிழிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சிந்து நதியில தண்ணீரை நிறுத்துறது போருக்கு சமமானது அப்படிங்கறதுனால அமெரிக்கா இந்த விவகாரத்தால உடனடியா தலையீடு செய்து இந்தியா கிட்ட இருந்து எப்படியாவது தண்ணீரை பெற்று தரணும் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் கிட்ட பிலாவல் பூட்டோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு.
இதற்கு முன்பு சிந்து நதிநீரை நிறுத்தினால் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு வீராப்பா பேசிய பிலாவல் பூட்டோ தான் இப்போ எப்படியாவது இந்தியா கிட்ட பேசி தண்ணீரை திரும்பி பெற்றுத்தாங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட மண்டிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு எதிராக வீராப்புடன் பேசி வந்த பாகிஸ்தானோட சிந்து நதி படுகையில நீரிறப்பு நிலைமை குறைந்து அந்த நாடு மிக மோசமான நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கு. முக்கிய நீராதாரமா இருக்கிற சிந்து நதியை நம்பிதான் மக்கள் எல்லாரும் இருக்காங்க. கிராம பகுதிகளில் விவசாயம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. பல இடங்கள்ல குடிநீருக்கும் பிரச்சனை ஏற்படுது. இதனால அங்க வறுமை நிலை அசுரத்தனமா வளர்ந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் நாட்டோட பல்வேறு முக்கிய அணைகள்ல இருந்து வெளியேற நீரோட அளவு குறைந்ததால விவசாயிகளுக்கு அது பெரிய சவாலாவும் மாறி இருக்கு. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானோட நதிநீர் நிலைமை ஐசியூக்கே போற அபாயத்துல தான் இருக்குன்னு சொல்லியாகணும். 1960 வருஷத்துல இருந்து இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே நீண்ட காலமா போடப்பட்டிருந்த ஒப்பந்தம் பல போர்களை கடந்திருந்தாலும் சிந்து நதிநீர் மற்றும் ஹஜ் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கவே படல. ஆனா பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு சிந்து நதியில இருந்து தண்ணீர் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால விவசாயத்திற்கான நிலத்தடி நீரும் கூட பாதிக்கலாம் அப்படிங்கிற நிலையில நதிநீரை திறந்து விடணும் அப்படின்னு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்திருக்கு. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கைவிட்ட நிலையில பாகிஸ்தான்ல உள்ள ஷெனாப் நதி வற்றி இருக்கு. 3 மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம் மற்றும் ஷெனாப் நதிகள்ல ஷெனாப் முற்றிலுமா வத்தி போயிடுச்சு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதால தண்ணீர் நெருக்கடியை எதிர்நோக்கி உள்ள இக்கட்டான நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவோட இந்த ராஜதந்திர நடவடிக்கையால பாகிஸ்தான் மிகுந்த ஏமாற்றத்திற்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாகி இருக்குது. இந்த நிலையில சிந்து நதிநீர் விவகாரத்துல இந்தியா தன்னோட முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு கோரி பாகிஸ்தான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4 கடிதங்களை மத்திய அரசுக்கு எழுதி இருக்குது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்த கோரி மத்திய ஜல்சக்தி அமைச்சருக்கு பாகிஸ்தான் நீர்வள அமைச்சக செயலாளர் சையத் அலி நிறைய கடிதங்களையும் அனுப்பியிருக்காரு. இந்தியா ஒரு தலைப்பட்சமாக ஒப்பந்தத்தை நிறுத்த முடியாது அப்படின்னும் இது விதிகளை மீறுவதா உள்ளது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஆனா தீவிரவாதமும் வர்த்தகமும் ஒரே நேரத்துல நடைபெற முடியாது அப்படின்னும் ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா பாய முடியாது அப்படின்னும் இந்தியா தெளிவா சொல்லிடுச்சு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நல்லெண்ணம் மற்றும் நட்புறவோட அடிப்படையில உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதுனால அந்த உணர்வுகளுக்கு எதிராக பாகிஸ்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதா இந்தியா குற்றம் சாட்டி இருக்கு. அதனால எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கான ஆதரவை நிறுத்துறதோட தீவிரவாதத்துக்கு எதிராக உறுதியான மற்றும் நம்ப தகுந்த நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்கிற வரைக்கும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும் இந்தியா திட்டவட்டமா தெரிவிச்சிருச்சு. இந்த நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கு மேலும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால நிலைகுலைந்து போன பாகிஸ்தான் இந்தியா கூட பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருப்பதா தொடர்ச்சியா சொல்லிட்டு வருது. பாகிஸ்தான் அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பிரதமரான ஷெபாஸ் ஷெரீப் கிட்ட தொடர்ச்சியா வலியுறுத்தி வர்றாங்க. நீர் நெருக்கடியை தீர்க்கல அப்படின்னா பட்னி கிடந்தே நம்ம செத்துருவோம் அப்படின்னும், அதாவது சிந்து நதிநீர் படுகை தான் நம்மளோட உயிர் நாடி அப்படின்னும், நமக்கு வர்ற தண்ணீர்ல 4/3 பங்கு வெளிநாட்டுல இருந்தே தான் வருது அப்படின்னு புலம்பிட்டு வர்றாங்க. 10ல் 9 பேரு சிந்து நதிநீரை நம்பியே இருப்பதால இதற்கு உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தண்ணீர் பிரச்சனைய அந்த நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்பிட்டு வர்றதுனால பிரதமரான ஷெபாஸ் ஷெரீப் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போய் நிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் பாகிஸ்தான் வறுமையில ருத்ரதாண்டவம் ஆடுது அப்படின்னு உலக வங்கியும் உறுதி செய்திருக்கு. அதாவது பாகிஸ்தான்ல வறுமை கோட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட 45% பேர் வசிக்கிறதா உலக வங்கி வெளியிட்டுள்ள விவர அறிக்கையில சொல்லியிருக்கு. தற்போதைய கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல பெரும்பாலானோர் நாள் ஒன்றுக்கு 350 முதல் 360 ரூபாய் வரை மட்டுமே ஊதியமாக பெற்று வர்றாங்க. அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் நிலையில இருப்பவர்கள் அப்படிங்கிறதும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தானோட மொத்த மக்கள் தொகையில 44% அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சுமார் 10 கோடி பேரு இந்த நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்களோட உலக வங்கி தெரிவித்திருக்கு. ஒரு பக்கம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சதால பிரச்சனையை சமாளிக்க முடியாம தத்தளிக்கிறது. மறுபுறம் நாடு வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டு இருக்கிறதையும் கட்டுப்படுத்த முடியாம திணறல்ல திண்டாடிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் அரசு. பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற பாகிஸ்தானோட முகமுடிய கிழிக்கிற வகையில இந்தியா எம்பிக்கள் குழு உலக நாடுகள் மத்தியில அம்பலப்படுத்தி விட்டதுனால எந்த நாடும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய முன்வரத்துக்கு தயக்கம் காட்டுது. அவ்வளவு ஏன் பாகிஸ்தானோட நட்பு நாடுகளாக கருதப்படுற இஸ்லாமிய நாடுகளே பாகிஸ்தானோட பயங்கரவாத ஆதரவுக்கு நிலைப்பாடு தெளிவா தெரிஞ்சதால உதவி செய்வதற்கு தயங்குது. பாகிஸ்தான்ல தற்போது நிலவும் வறுமை நிலை இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா
பாகிஸ்தான் சமூகம் மற்றும் அரசியல் திறன்மைக்கு பெரிய அச்சுறுத்தலா மாறும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கதானே வேணும். அதற்கு வழி இல்லாம சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கிறதுனால பாகிஸ்தான் திண்டாடிக்கிட்டு வருது. தவறு செய்வதன் திருந்த பார்க்கணும், தப்பு பண்ணவன் வருந்திதானே ஆகணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுக்கு கணிச்சமா பொருந்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.